ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க கொடுக்கணும் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை நாம் தொடங்க போகிறோம். சங்கீதம் 145 அதிகாரம் இப்படியாக சொல்கிறது: ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமேன். அவர் என்றென்றும் நீதியாக இருக்கிற தேவன். இந்த காலையில் நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த விசேஷமான இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றியோடு அவரை நோக்கி பார்த்து, நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் மணியை போல் நீர் பாதுகாத்து நடத்தின ஒவ்வொரு தயவுள்ள செயல்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எங்களை விட்டு விலகிடாமல் எங்களை நீங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, நீ நடத்தின ஒவ்வொரு செயல்களும் நினைத்த நன்றியோடு இந்த உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தியப்பா, உம்முடைய சமூகத்தில் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை பாடி உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் பலமாக எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்ய போற தெய்வக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஸ்தோத்திரம் தொட்டு நீ அவர்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆலயத்தில் ஆண்டவர் இணைய வழியாக பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பு ஆண்டவர், உம்முடைய அளவில்லாத இரக்கமும் கிருபையும் உருக்கமும் ஆண்டவரே, ஆண்டவர் இருக்கிற இடங்களை சூழ்ந்து கொள்ள போற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவனாக நீர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வர போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன கவலைகள், என்ன சோகங்கள், என்ன காரியங்கள் எங்களை வாழ்க்கையில சுற்றி இருந்தாலும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய ஆவியினால எங்களை முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்ய போற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு ஆண்டவரே, நாங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று, அனுக்கிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வர ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலமாக இந்த நாளிலும் நீர் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ஆண்டவரை பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாக பெரும் கிருபைகளை எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை கொடுக்க போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகையும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய மகிமையும் ஆண்டவர் உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் அப்பா. நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக, எல்லாவற்றிற்கும் மேலாகும் நாம மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். உற்சாகத்தோடு நம்ம ஆண்டவரை சமூகத்தில் நாம கெட்டி சேரும். அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்லவர். I want everybody to close your eyes in the presence of God this morning. Lord, you are so good. நீ நல்லவர் ஆண்டவரே. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லாமா? ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீர் மாறாதவர், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர் ஆண்டவரே, என் வேதனையை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார்.
நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், சத்தமாய் பாடுவோம். ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். கைதட்டி பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு போதும் உன்னாலும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதற்கும் பயமில்லை. பாடுவோம். எதிர்காலம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். யோசிச்சு பாருங்களேன், மனிதர்கள் பார்த்து நம்ம இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடாருன்னு பாடணும். நம்ம மனுஷரை போய் பார்க்கும்போது ஒரு வாட்டி நல்லது செய்வாங்க, இன்னொரு வாட்டி சாரி பிரதர் இந்த டைம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லை? அதுதான் மனிதர்களுடைய அன்பு. ஆனால் கர்த்தருடைய அன்போ மாறாத அன்பு, அது நித்தியமான அன்பு. அதை உன்னை அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். God is always good. God is good always. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோன்னா, we count your blessings, name them one by one. ஒவ்வொரு நன்மையும் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் சொல்லு, taste and see that the Lord is good. ஆமென். யோசித்து பாருங்களேன், நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு காரியம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா அது சில்லுன்னு இருக்கும் இல்லை? ஆமென். சூடான ஒரு பொருளை பார்த்தா கையை தொட்ட சுட சுட பஜ்ஜியை தொட்டால் சூடாக இருக்கும். ஆமென். ஆனால் ஆண்டவர் தொட சொல்லலை, உங்களை தொட்டு பார்க்க சொல்ல டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. டேஸ்ட், இன்னைக்கு டேஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பாடலை நாம் பாடலாம். ஒரு அருமையான பழைய பாடல் தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினா முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் பாடுங்கோம். உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. திருப்தியாக்கினீரே, நிதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் நிரப்பிடுவி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் நிரப்பிடுவி. தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாடுவோம். தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் நீடி சூட்டும். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை பாடுவோம். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மை
உம்மையை ஏற்று என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை நன்மையினாலே முடிசூட்ட போகிறேன். ஓ ஹalleluya. கர்த்தர் உன்னை நன்மையினாலே முடிசூட்ட போடுகிறார். with his goodness. ஆண்டவரே நன்மையினாலே திருப்தியாக்க போறார். தடுமாறும் வேளைகளில் நீ எந்த சூழ்நிலையெல்லாம் நீ தடுமாறி போனீங்களோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பாதை காட்டினார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தி வந்தார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், அது இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை விட. எல்லாம் கைகளை தட்டுவோம், எல்லாரும் கை தட்டுவோம். மொபைல கீழே வச்சிருங்க. எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு. ஆமென். எஸ் லார்ட். எதினால் நீர் என்னோடு வருவதில். தாகம் கொண்ட தேவச்சனம் வாழ்ந்து பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் அறிக்கையிடுவோம் இந்த காலவேளையில. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணு. கர்த்தர் உனக்கு சந்தோஷம் வைத்திருக்கிறார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
எதினார் நீர் என்னோடு வருவதினார், எதினார் நீ எதினார் நீர் என்னோடு வருவதினார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமே ஹரகா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், கண்களை மூடி. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே மாறாவின் கசப்பு இருக்கிறது சகோதரியே. கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற ஒரு சந்தர்ப்பம் கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற வார்த்தை. ஓ, என் நேசர் உன்னோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவ்ஸ். இந்த கால வேளையிலே கர்த்தர் வந்திருக்கிறார். ஹalleluya, ஆமென். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சந்தோஷமா இல்லாம வந்திருக்கிறீங்களா இந்த கால வேளையில? ஒருவேளை இந்த காணொளியில பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற உன் வார்த்தை, ஓ, உன் ஏக்கம் என்னவாய் இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்க்க வல்லவராய். கைகளை தட்டி தேவ ஆவியானவர் இந்த அசைவாடி கொண்டிருக்கிற இந்த கால வேளையிலே உன் ஏக்கத்தை தீர்க்க வந்திருக்கிறார். சந்தோஷம் நான் காடுவேன். பாடுவோம். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். பின்னாடி கைகளை தட்டி பாடுவோம். என் ஏக்கமெல்லாம் கைகளை தட்டுவோம். தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா எதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தின யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தின யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினார், எதினால் என்னோடு வருவதினார். கண்களை மூடி நல்ல ஒரு அந்நிய பாஷையில் ஊராபா கபாலதனமா கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து பேசுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன் மாறாவின் நீரை தேனாக மாற்றுகு. கர்த்தர் வல்லமையுள்ளவராய் சபை நடுவே உலாவி கொண்டிருக்கிற தேவ ஆவியாருடைய வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை கர்த்தர், ஓ, கசந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் தேனாய் மாற்றுகிறார். நீ விரும்புகிறையோ இல்லையோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கர்த்தர் தேனாய் மாற்றுகிறார். கசந்து போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உனக்காகவே இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். ஹalleluya. ஓ ராபா சந்தாலாரா ரீகாபாலாதனமா சந்தரோ ரிகேரியாதா ரிகாபாலாதனமா ரோசிகாபாலாதனமா ரியாந்தபாலாதனோ ரிகாபாலாதனமா. ஓ ஹalleluya. அவர் உண்மையுள்ள தேவன், உன்னை கடைசி வரை கைவிடாத தேவன், மரண பரியந்தம் உன்னை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிற தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபை நடுவே உலாவி வந்திருக்கிறார். சபை நடுவே உலாவி வந்திருக்கிற தேவாவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நான் தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே.
மாத்திரம் இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறேன். கைகளை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கலாம். மான்கள் நீரோடை வாஜிப்பது போல ஆத்மாவா ஜிக்குதே. நீர் மாத்திர இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. நீரேன் பலனுமென் கேடகமா என் ஆவி என்றும் உமக்கடி பணியோ. நீர் மாத்திரம் இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. நீரேன் பலனுமென் கேடகமா மாவி என்றும் உமக்கடி பணியோ. நீர் மாத்திர இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. As your dear and border, so my soul you alone and my heart desire and the Lord to worship you. You alone and my strength I see. To you alone may my spirit be. You alone and my heart desire and the Lord to worship you. You alone and my strength I see. To you alone may my spirit be. You alone and my heart desire and I long to worship you. The காலவெளியில what is your heart desire this morning, my dear brother and sister? அருமையான தேவ விசுவாசியே, what is your heart desire this morning? Just leave everything, lay before the Lord this morning and ask Lord, ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது தான் ஆண்டவரே. Lord, I just want to thank you, Lord. ஆண்டவரே 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் இந்த சபையை, இந்த சென்னை பட்டணத்தில் நியூ லைஃப் ஃபெலோஷிப் சபையை கர்த்தர் நிறுவி 9 ஆண்டுகளை இந்த நாளிலே கர்த்தரை கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். We have come to celebrate the mercy of God, the faithfulness of God. Oh, the God's hand that is upon this church. Amen. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சபையை கரங்களை தூக்கி 8 ஆண்டுகள் 9 years Lord, you're so faithful. நீ நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஓ தேவைகளை சந்தித்தீரே, நல்லவரே, அல்லேலூயா, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, நல்லவரே. Amen. Yes, Lord. வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் சைலண்டா ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. இந்த சபையை
கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Holy Spirit, we thank you for this church. Lord, 9 years you have been so faithful, oh God. 9 years you are so wonderful, oh God. Oh, hallelujah. Thank you for the miracle hand that was upon this church. Lord, thank you that you are so powerful in moving, oh Father. Lord, you have been extending our boundaries, oh God. Oh, for your glory, oh God. Oh, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே. ஓ தேவ வல்லமை, ஓ 9 வருஷம் இல்லாத ஒரு தேவ மகிமை இந்த 10வது வருஷத்துல கர்த்தர் இந்த பட்டணத்தில் பெருக பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அதை செய்வீர். கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான மேய்ப்பர்களை கொடுத்தீர் ஆண்டவரே. Thank you for the pastor leadership, Lord. Thank you for bringing him from Coimbatore. Thank you, you have been so faithful into the family, Lord. You have done. கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது நீ செய்த காரியம், எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்றி சொல்ல நீருண்டு, உம்மை தானே நம்புவே என்றே வா. பாடுவோம் சத்தமா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என்றே வா. உம்மை தானே எந்தன் வாழ்வில் ஆகாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதே. எல் ஷடா ஆராதிப்பேன், எல் ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ பெலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவரே, இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. 9 வருடம் நடத்தின தெய்வன் இந்த சபையை ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், தேவனுடைய கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்ற வேண்டும் சொன்னீங்களப்பா. இந்த காலவேளையினுடைய ஆவியை இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நியூ லைஃப் ஃபெலோஷிப் மேல நீ தெளித்ததுக்காக ஸ்தோத்திரம். Surely the Lord is in this place. ரபா கபாலதனமா. ஓ ஹalleluya. இந்த 10வது வருடத்துல கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், surely I am in this place, surely I am in this place, surely அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்துல இருக்கிறார். ரபா கபாலதனமா. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலவேளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். 9 ஆண்டுகள் நீர் நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. நீர் நடத்தினீர், நீர் வழிகாட்டினீர், தேவைகளை சந்தித்தீர், அற்புதம் செய்தீர், எங்களுடைய வாழ்க்கையை குடும்பங்களை ஆசீர்வதித்தீர். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். காணிக்கை நாம் எடுப்போம். எனக்கு ஜீவன் விட்டவர், எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. கைகளை தட்டுவோம். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும்
வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்லா இன்னும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல 10 ஸ்தோத்திரத்தை நாம சொல்லுவோமா? நன்றி சொல்லி ஆண்டவர் செய்த கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இருக்கிற இடங்களை நல்ல 2 கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். நன்றி அப்பா, நன்றி, 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 ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி தகப்பனே, நீ நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பக்கத்துல இருக்கவங்க கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாத தேவன். ஆமென். இந்த நாளில் இந்த விசேஷமான நாள் தானே. இப்போ அருமையா ஆராதனை நடத்தும் போது என்ன சொன்னாங்க, நியூ லைஃப் திருச்சபை இந்த 10வது வருடத்திலும் கர்த்தர் அதிசயமாக எடுத்து வைத்த கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க நியூ லைஃப்காக ஜெபிச்சீங்களா? ஆமா, ஜெபிக்கலன்னா இப்போ ஜெபிங்க அப்படின்னு சொல்ல. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நடத்தின பாருங்க, இனியும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர், இது மட்டும் நடத்தினவர் இனியும் என்ன பண்ணுவார்? நம்ம நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை அதிசயம், எத்தனை ஆச்சரியம் கர்த்தர் நடத்தின பாதைகள். கர்த்தர் அதிசயமாக இந்த 9 வருடங்கள் முடிந்து 10வது வருடத்திலும் கர்த்தர் இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார். ஆச்சரியம், அதிசயமான ஒரு காரியம் இது. மற்றவர்கள் கண்களுக்கு எப்படி இருந்ததா? ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற அந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நியூ லைஃப் திருச்சபையை பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் என்ன பண்ணுமா? இனிமேல் சொல்லுங்க, ஆச்சரியப்படும். ஆமென். இது எப்படி அதான் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்யும் போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அதிசயமான செயலுக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வருடத்திலும் கர்த்தர் நம்முடைய சபையை நடத்துறதை பார்த்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும்? ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய போதகர்கள் வாழ்க்கை மூலமாக இந்த சுற்றியுள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி கர்த்தர் நடத்துவார். இந்த நேரத்திலும் ஆன்லைன் வழியாகவும் இங்கிருந்தும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் அவருக்கென்று கொடுக்க கர்த்தர் நம் கரங்களை திடப்படுத்தினதுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து இருக்கிற இடங்களில் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்த, ஆண்டவரே நீ நடத்தின விதங்கள் எல்லாம் அதிசயம், ஆச்சரியம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்த நன்றியோடு இந்த உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா, நீர் கொடுத்தது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விதைக்க கர்த்தர் நீங்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து 60 100 நீர் பெருக செய்வீராக. இன்னும் அதிகமாக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவரே எங்கள் தாளந்துகள், எங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமான உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் இந்த சபையோடு கூட இருந்து நடத்துகிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த காலையில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களை கற்றுத்தந்து வழிநடத்துகிறவர் நீர். இந்த காலையில் உம்முடைய கரத்தை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனமே மறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேல உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர நம்ம மத்தியில் அகிலேஷன் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசன் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அது ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில் தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. தேவன் நம்மோடு பேச போகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்
அவர் நம்மோடு இடப்பட போகிறார். தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் அது கிரியை செய்ய போகிறது. அதுக்காக இன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரே இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நீர் எங்களை வழிநடத்துகிற நம்முடைய தெய்வுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8:30 மணிக்கு நம்ம தமிழ் ஆராதனை உண்டு. தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக அவர் திவாகர் பாஸ்டர் சொல்லும்போது எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு ஜெபித்து இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு, நான் 2-3 காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் இந்த கடந்த ஒரு 2-3 வாரமாக எபிரேயருடைய புஸ்தகம் நான் ரொம்ப நம்ம எங்களுடைய கேர்சலில் அது நாங்கள் அதுக்கு பிறகு அந்த புக்கை அதிகமாக நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய காரியங்கள் அதிலிருந்து ஆண்டவர் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சு. அதனால் எல்லாம் எனக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. பட் ஆனால் சில காரியங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்காததான சில காரியங்களை நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வசனத்தை நான் அதில் இருக்கிற சத்தியங்களே உண்மையிலே அறிய வேண்டும் என்றதான மனதை வைத்து தேட ஆரம்பித்த உடனே நிறைய காரியங்களே புரிய ஆரம்பித்திருக்கு. தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த எபிரேயருடைய நிருபம் நம்ம எல்லாரும், நீங்கள் மறுபடி உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தருகிறேன், ஈவன் ஆன்லைனில் மறுபடி நீங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு போய் அந்த புஸ்தகத்தை முழுசாக நீங்கள் நன்றாக நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தமாக உச்சரித்து நீங்க வாசிங்க. அப்போ உண்மையிலே அதனுடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வார்த்தைகள், அதாவது அந்த வார்த்தை நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வாசிக்கிறதான 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தான் நம்ம தியானிக்கிறதுக்காக இருக்கிறது. அதில் எப்படி எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி வாசித்தால் உங்களுக்கு நன்றாக அந்த வார்த்தை உங்களுக்கு மனசுக்குள்ள போகும். நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது, பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வாவ்! என்ன எழுதியிருக்கு அதனுடைய கடைசியில் லாஸ்ட் லைன், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய். இது இந்த வகையானது, இது இந்த வகையானது, இது இந்த வகையானது. ஜட்ஜிங். இருதயத்தினுடைய யோசனைகளையும் நினைவுகளையும் என்ன என்று எது வகையறுக்கிறது? எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இது நல்ல சிந்தனை, இது கெட்ட சிந்தனை என்று என்னுடைய உள்ளில் இருக்கிறதான சிந்தனையே ஜட்ஜ் பண்றது எது? தேவனுடைய வார்த்தை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வசனத்தை வாசிங்க. அது நான் பேச போறது இல்லை, அதிலிருந்து ஒரு ரொம்ப அருமையான வசனம். அடுத்த, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. வாவ்! தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது.
அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன எழுதிருக்கு தெரியுமா? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வா, ஆங்கிலத்தில் வந்து to him we have to do, with him we don't have to do with any other people. அதுதான் with him, to whom we have to do. அவர்தான், அவர்கிட்ட தான் நமக்கு எல்லாம் இருக்கிறது. வா, சரி, அதை பற்றி நம்ம பேச போறது இல்லை. மேபி கடைசியில் சில காரியங்களை நம்ம பார்க்கல. ஸோ இன்னைக்கு இந்த இடத்தில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்மளுக்கு தெரியும், ஓகே, அதிகாரம் வசனம் எல்லாம் எழுதும் பொழுது இல்லை, ஆனால் இது முழுசு அப்படியே எழுதிட்டு அது யார் எழுதினாருன்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய பேர் நிறைய விதமாக, ஓகே, அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அந்த வசனம் எனக்காக எழுதப்பட்டதுன்னு நான் நம்புறேன். எபிரேயருடைய நிருபம் யாருக்கோ எழுதினதல்ல, எனக்காக எழுதினது. ஸோ அப்படிதான் இருக்கு, அப்படிதான் வேத வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். ஸோ இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையினால் ஏவப்பட்டதான வார்த்தைகள். ஸோ அந்த தேவனுடைய வார்த்தையினாலே அருளப்பட்டதான வார்த்தைகளா இருக்கிறதுனால அது 2024 ஆகஸ்ட், இன்னைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதியும் அது செல்லும். அது அடுத்த 2050 செப்டம்பர் 15ஆம் தேதி அது செல்லும். அது 2010 அது செல்லும். கடந்த காலத்தில், இந்த காலத்தில், வருங்காலத்திலும் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் மாறாத நிலைத்து நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. மனுஷன் மாறும், மனுஷனுடைய வார்த்தைகள் மாறும், மனுஷனுடைய சிந்தனைகள் மாறும், மனுஷனுடைய நிலைவுகள் மாறும். ஆனால் மாறாத எது இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அதை நாம் உறுதியாக நம்ம பற்றி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அசையாமல் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிற சீயோன் பர்வதம் போல நாம் இருக்க முடியும் நம்மால. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள். ஸோ இந்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு பட்டயம் மாதிரி சொல்லி இருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி, ரெண்டு பக்கமும். ஸோ அப்படிதான் ஒரு பட்டயத்தை மாதிரி இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது. ஓகே, இந்த எபிரேயருடைய நிருபம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித தன்மையை குறித்து அதிகமாக ஜனங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக எழுதின புஸ்தகம். சோ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாகி பிறந்து, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து, பிதாவினுடைய வலது பாகத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக இன்றைக்கும் மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது, அவர் இன்றைக்கும் ஒரு மனிதனாக இருக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் இந்த புத்தகம் எழுதி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கா? அவர் தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் தேவனாய் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அவரே நம்ம ஆராதனை செய்கிறோம், அவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், அவரே நம்ம தொழுது கொள்கிறோம். ஆனால் அவர் ஒரு மனிதனாய் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் இந்த புஸ்தகம். அது என்ன எப்படி எஃபெக்ட் பண்ணுது? அவர் ஒரு மனுஷனாய் பிறந்தார் என்றது சுவிசேஷம் என்னது? இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார் என்பது, அவர் மரித்து அடக்கமன் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது மீண்டும் வரப்போகிற எதற்காக? உயிரோடு இருக்கிறவர்களே மரித்தவர்களே நியாயம் தீர்க்கிறதுக்காக அவர் வரப்போகிறார். சுவிசேஷம். அதனால இயேசு கிறிஸ்துவில் நீ விசுவாசித்தால் உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. அதுக்கு பாவம் மன்னிப்போட மட்டுமல்ல, உன்னை நித்தியத்தில் அவர் சேர்த்துக் கொள்வார். பரிசுத்தமான, ஓகே, இதெல்லாம் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறதான காரியம். ஸோ இதுதான் நம்ம பிரசங்கிக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை உண்மையிலேயே ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் என்றதுக்காக அவர் எழுதுறார். அப்போ அதனால அவர் என்ன செய்யறாரு? யாராவது தப்பா நினைச்சுப்பாங்க, அவர் மனிதனா. அதனால அவர் முதல் அதிகாரங்கள் என்ன எழுதுறாரு? அவருடைய தேவத்தன்மையை குறித்து அதிகமாக எழுதுறாரு. தேவத்தன்மையை குறித்து எழுதி 1ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன், பிதாவான தேவன் தூதர்களை பார்த்து தேவனே இவரை வணங்கணும், worship him என்று சொல்றாரு.
அப்போ அவர் தேவனா இருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய மனித தன்மையை குறித்து அதிகமான காரியங்களை சொல்லி இருக்கிறார் இந்த வேத வசனத்தில். ஓகே, ஸோ அது மட்டுமல்ல, இந்த எபிரேயர் நிருபத்தில் இந்த புதிய உடன்படிக்கையில் எல்லாமே இட்ஸ் பெட்டர், சிறந்தது. ஓகே, சிறந்த, பெட்டர் தமிழ் வார்த்தை என்ன சொல்வதுக்கு? பெட்டருக்கு நல்லொரு வார்த்தை இருந்து நான் தேடி எழுதி வச்சிருந்தேன், அது எடுத்துட்டு வரல, வந்துட்டு. பெட்டர்னு சொன்னால் சிறந்தது நல்ல. ஓகே, உங்களுக்கு புரியுதில்ல? ஓகே, பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிசஸ், பெட்டர் சாக்ரிஃபைஸ், எல்லாமே பெட்டர், நல்ல, நன்றாக, மிகவும் சிறந்ததான இன்னும் நிறைய காரியங்கள். ஸோ இப்போ இந்த புது உடன்படிக்கையில் நமக்கு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பழைய உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது அதில் சிந்தனைகளையும் நினைவுகளையும் யாரும் பார்த்ததே இல்லை. ஆசாரிகள் பழைய, அதுக்கெல்லாம் அவங்க பெரிய பிரச்சனையே, பெருசா அது என்னதே கிடையாது. பழைய உடன்படிக்கையில் ஆக்ஷன், அவங்க நீங்க வெளியே நல்லா இருந்தா மட்டும் போதும். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நம்ம திவாகர் பரவாயில்ல, நல்லா இருக்கிறார், உடம்பெல்லாம் நல்லா இருக்கிறாரு, ஏதாவது கையை பிடி தொட்டு பார்த்துட்டு ஜுரம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு, கிட்னி எல்லாம் நல்லா சூப்பராக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள என்ன கோளாறுன்னு அப்பதான் தெரியும். அதுதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின்படி வெளியே உள்ள காரியங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியரங்கமா எல்லாம் நல்லா இருக்குதா, ஓகே, பெலி ஏதாவது தப்பு செஞ்ச பெலி எடுத்துட்டு வந்து அவன் மேல கோபமா இருந்தாலும் கடுப்பா இருந்தாலும் மனசில் எப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தாலும் வெளியே எடுத்து செலுத்தி கொண்டு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெளியே உள்ள தோற்றம் மட்டும்தான் பார்த்தது. ஆனா இந்த புது உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புது உடன்படிக்கை தாட்ஸ் and intention of the heart are more important. இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகையறுக்கிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நீங்க என்னை குறித்து என்ன யோசித்து கொண்டிருக்கிறது என்றதுதான் அங்கே முக்கியமான காரியமா இருக்கிறது. எது? எங்கே? புது உடன்படிக்கையில். இது புது பழைய உடன்படிக்கையில் இந்த அப்படி கிடையவே கிடையாது. ஆனா புது உடன்படிக்கையில் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வரும்பொழுது, உண்மையிலே அது தேவனுடைய வார்த்தை, ஒருவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அவனுக்குள்ள போய் பெனட்ரேட் பண்ணி அந்த இருதயத்தினுடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் பகுத்தறியும். அப்படி இல்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தை கிடையாது, மனுஷனுடைய வார்த்தை அது. ஒரு கூட்டத்தில் நம்ம போகும் பொழுது அந்த தேவனால் ஏவப்பட்டதான வார்த்தைகள் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? எப்படி நான் அறிந்து? அது எனக்குள்ள பேசும். அது நான் அந்த வார்த்தை நான் கேட்கும் பொழுது, ஆனாலும் கேட்டுட்டும் கேட்காதவன் மாதிரி நான் போக முடியும், அது உண்மைதான். பட் ஆனாலும் அந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்திடும். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டுமல்ல, நமக்கு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் நம்ம கேர்சல் நடக்கும், அங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். 1 கொரிந்தியர் 14:25 வாசிக்க வேண்டாம், அந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, நம்மளுடைய கூட்டத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் வரும்பொழுது அந்த கூட்டத்துக்குள் அவரை குறித்து அவருடைய இருதயத்தில் அவர் என்ன யோசிக்கிறார் என்பதே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் தீர்க்கதரிசன வசனமாக சொல்லும் பொழுது அந்த மனுஷன் என்ன செய்வார் என்றால், அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து தேவனை ஆராதனை செய்து இந்த இடத்தில் உண்மையிலேயே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையில் ஒரு மனுஷனுடைய வெளியரங்கமான காரியம் கிடையவே கிடையாது, உள்ளுக்குள்ளான காரியம்தான் முக்கியமான காரியமா இருக்கிறது. உள்ளான காரியம்தான் அந்த இடத்தில் முக்கியமான காரியம்
அது அந்த வார்த்தையான தேவனுடைய வார்த்தை அது உள்ளுக்குள்ள வரும் பொழுது அது ஒரு வாள் மாதிரி இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இங்கே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற எனக்கு முதல்ல அந்த வார்த்தை என்னிடத்தில் பேசணும். பேசாம நான் சும்மா இங்கே நின்றுட்டு நீங்க நல்லா இருங்க நீங்க நல்லா இருந்து சொன்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் சொல்லுறது, முதல்ல பிரசங்கம் பண்றவன் இந்த வார்த்தை வாசிக்கிறவனே அது குத்தும், அதுக்கு பிறகு அங்க வரும். அதுதான் இருபுறமும் கரு. இன்னைக்கு நம்ம வார்த்தையை பேசும் பொழுது எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லி, பரவாயில்ல நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 23 கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையன்னு சொல்லி அது வார்த்தை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி பாஸ்டர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி போனா பட்டயத்தினுடைய அந்த தீட்டாமை வாள் நம்ம அதனுடைய என்ன ஷார்ப்னஸ் இல்லாம போயிடும். நீங்க சாரி வாங்கி அது வீட்டுல அந்த ஷார்ப்னஸ் இல்லாத கத்தியினால கட் பண்றது ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ண முடியாது, ஷார்ப்னஸே இல்லை. அதை கட் பண்ணும்போது அப்படிதான் வழுக்கி போயிடும். ஏன்னா நான் செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி. அது அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, மேலே போய் தீட்டிட்டு வா, நல்லா தீட்டிட்டு வா சொல்லுவாங்க பட்டது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேக வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பிடித்த வசனங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை உண்மையாக பேசாமல் இருக்கிறாங்க. சத்திய வசனத்தை சத்தியமாக பேசாமல் இருக்கிறாங்க அநேகர். சத்திய வசனத்தை பெய்யும் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த வசனத்தை நம்ம வாசம் இல்லைங்களா, எந்த 10 அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த வசனத்தை பார்க்காத மற்றவங்களுக்கு நமக்கு ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க தப்பா நினைச்சிடுவாங்களோ என்று சொல்லி அதை பற்றி மனுஷர்களை பிரீதிப்படுத்தவர்களாக அநேகர் இந்த காலகட்டத்தில் மாறி இருக்கிறோம். சத்திய வசனத்தை அது யாரா இருந்தாலும் சத்தியமாக நம்ம பிரசங்க, அது இட்ஸ் நாட், அது மேபி நம்மளுக்கு இட்ஸ் நாட் வாட் யூ வாண்ட் டு ஹியர், பட் யூ நீட் டு ஹியர் தட். எனக்கு அது இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், ஆனா நீங்க கேட்க வேண்டிய வார்த்தை இதுதான் தேவையா இருக்கிறது என்று ஆண்டவர் நம்ம இடத்தில் சொல்லுகிறார். சோ அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வரும் பொழுது அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி இருக்கிறதுனால அது என்ன செய்யுமா, இந்த இடத்துல எழுதி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்படின்னா பியர்சிங், உருவ குத்துகிறதாய். அப்போ நான் கேட்டதான தேவனுடைய வார்த்தை அந்த எனக்குள்ளே அது ஷார்ப்னஸா வரணும்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கணும், இல்லைன்னா வராது இருக்கணும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன செய்யணும், ஐ நீட் டு எக்ஸ்போஸ் மை செல்ஃப் டு த வேர்ட் ஆஃப் காட். வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னையே தேவனுடைய வசனத்தினுடைய அந்த டார்ச் என்னுடைய இருளான இடங்களில் அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க வேண்டும். அப்படி நான் அனுமதி கொடுக்கும் பொழுது இருளான இடங்களில் தேவனுடைய சத்திய வெளிச்சம் வரும் பொழுது பிசாசான அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய நினைவுகள் எனக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஓடி போயிடும். அப்போ என்னுடைய நினைவுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தேவனுடைய வசனத்தினுடைய சிந்தனையாய் மாறிடும். அதுதான் நடக்க வேண்டும், அதுதான் வர வேண்டும். அப்படி இல்லாததுனால தான் அநேக பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது இதில் ரொம்ப தெளிவாக நிறைய காரியங்கள் இருக்கு, பட் ஆனால்
நேரம் இல்லாததுன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இதில் எழுதியிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவேயும் ஆவியையும் பிரிக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆத்துமாவையும், எது சோலிஷ், எது ஸ்பிரிச்சுவல் என்று டிவைட் பண்றது எது? தேவனுடைய வசனம். ஒரு போன மாசம் பாஸ்டர் ஐயா வந்து ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது உஸ்ஸாவினோட காரியம், அந்த காரியம் எனக்கு என்னோட மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குதா. உஸ்ஸாவினோட காரியம், அந்த பேடயத்தை தாவீது வந்து கொண்டு வரணும் என்றதான யோசனை, நல்ல யோசனை, வெரி குட் திங். ஆனா அந்த நல்ல காரியம் தேவனுடைய காரியமா? அவன் செஞ்சது கிடையாது. அது சோலிஷ். ஓகே, ஆசாரியருக்கு வேலை வேண்டாம். ஆசாரியர் அந்த பேடயத்தை, அந்த ஆசாரிப்பு, அந்த பெட்டியை தூக்கி அவங்களுடைய தோளில் தான் கொண்டு வர வேண்டும். அது தேவனுடைய பிரமாணம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம், அவங்க கொஞ்சம் அவ்வளோ தூரம் நடந்து வரணும். அதனால 2 காளைகளை, இதுவரைக்கும் எந்த ஒரு நுகவும் வைக்காததான 2 காளைகளை கொண்டு வந்து அது மேலே இந்த பேடை அதை வைத்து அப்படியே கொண்டு வர்றாங்க. குட் பிளான், நத்திங் ஈவில். எந்த ஒரு ஈவிலான ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. தேவனுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்றுதான எண்ணத்தோட செயல்படுறதான காரியம். பட் அது ஆத்மாவுக்குரியது. It is soulish. It's not spiritual. இன்னைக்கு தேவனுக்கென்று நம்ம செய்கிறதான, அவருக்கு உதவி செய்கிறதுக்காக செய்கிறதான அநேக காரியங்கள் தேவனுடைய வழியா என்று நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஆராய்ந்து பகுத்தறியதற்கு வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தையினாலையும் அவருடைய ஆவியினாலையும் தான் அது முடியும். இதை விட்டு நம்ம வேற எங்கேயாவது போனா that is soulish. தாவீது செஞ்சதான அந்த காரியம் நல்ல காரியம். பட் ஆனா ஹியூமன் தாட்ஸ், அதெல்லாம் மனிதனுடைய, அவனுடைய சொந்த சிந்தனை. நல்ல காரியம். ஏதாவது தப்பு செஞ்சாரா தாவீது? தப்பான காரியமே கிடையாது. தேவனுடைய அந்த பேடையை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், ஆராதனை செய்யணும், வெரி குட் திங், நல்ல காரியம். அதனால தான் அங்கே மரணம் வந்தது. Death happened. So இது அந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டு பாருங்க. So அப்போ எது ஆவிக்குரியது, எது சரீரத்துக்குரியது என்றது பகுத்தறியது. எந்த வார்த்தை எழுதியிருக்கு அந்த வசனத்தில்? பிரிக்கத்தக்கதாக, ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாக வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான். இன்றைக்கு அநேக இடங்களில் அநேக கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களில் உண்மையிலே ஆவிக்குரிய கூட்டமா இல்லைனா சோலிஷா என்று எப்படி நம்மால பகுத்தறிய முடியும்? தேவனுடைய ஆவியினால, பரிசுத்த வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுனால. கேரளாவில் நான் நிறைய இடங்கள் பார்த்துருக்கு. என்ன சொல்லு? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா வந்து ஒரு 3 டிஃபரண்ட் டோன்ஸ்ல அப்படியே சொல்லிச்சேன்னா ஏதோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. சோலிஷ். ஒரு ஞாபகம், ஒரு பாஸ்டர் வந்து இந்த மாதிரி உள்ளதானா ஹல்லேலூயா சொல்லும் பொழுது ஐயோ தேவன் அப்படியே வந்து எழுதி கையை தட்டி, அதெல்லாம் நல்ல காரியம். ஆனா அதில் மட்டும் இருக்கிறாங்க, அவங்க வசனமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் போய் அவங்க மரியா had a little lamb hallelujah சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே, மேரிக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருந்து சொல்லி அந்த ரைம்ஸ் இருக்குல்ல, நேசரி ரைம், அதை பாடின உடனே யூ கார்னல் பீப்புள்னு சொல்லி அவர் ரொம்ப திட்டினார். இந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகள், 3 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கு. ஃப்ளெஷ்லி கிறிஸ்டியன், ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் அண்ட் சோலிஷ் கிறிஸ்டியன். இதில் எந்த வகை என்று நம்மளை பகுத்தறியதுக்கு தேவனுடைய வசனம் தான் அங்கே நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். ஸோ அந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வரும்பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்.
முதல்ல அது நான் பிரசங்கம் பண்ற என்னை ஜட்ஜ் பண்ணும். அது நான் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அது நம்ம கேட்கிற ஒவ்வொருவரையும் அது பகுத்தறியக்கூடியதான தேவனுடைய வசனமாக அது இருக்கிறது. ஸோ அப்படி அந்த வார்த்தை நம்ம கேட்கிறதான தேவனுடைய வார்த்தைகள் இது ஆவிக்குரியதா இல்லைனா மாம்சத்துக்குரியதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையினால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நான் சொல்றேன் கிறிஸ்டியன்ஸ் பீப்புள், சர்ச்சுக்கு சண்டையில் போகிறதான கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மேரியிங் கிரைஸ்ட் தே ஹேவ் மேரிட் டு த லா. ராங் பர்சன். கிறிஸ்துவை திருமணம் செய்யறதுக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்திருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் கிறிஸ்து மாதிரி இருக்குது. கிறிஸ்துவை திருமணம் செய்ய சொன்னா கிறிஸ்து மாதிரி இருக்கிற ஒருவரை இதுதான் நல்லதுன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லது. நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது தப்பு இருக்கா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா 8 மணி, நாட் 8:01. 8:00 பிரேக்ஃபாஸ்ட் should be ready. நியாயப்பிரமாணம். ஆனா கிறிஸ்துவனோட பிரமாணம் ஏதாவது வித்தியாசமா? அதிலும் பிரேக்ஃபாஸ்ட்னா 8 மணினா 8 மணி. 8 o'clock means not 8:01. 8:00. 3 0 போட்டேன்னா 2 0 போடுங்க, ஒன்று மைனஸ் பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்துவனோட பிரமாணம். வித்தியாசம் என்ன? நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பண்ற தப்பு இதுதான். இந்த நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்யறதுக்கு தேவனுடைய விருப்பம் கிடையாது. அதனால தேவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கொல்ல முடியாது. தேவன் என்ன கொண்டுட்டாங்க. He killed me. I am dead to the law. Why? ஏன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட திருமணம் பண்ண முடியும், நியாயப்பிரமாணம் சாகாது. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? என்னை கொண்டுட்டாங்க. நான் மரித்ததுனால, நான் மரித்த பிறகு திருமணம் செய்ய முடியுமா? மரிச்சாச்சு. I'm dead. நான் திருமணம் செஞ்சதான என்னோட கணவன் இறந்துட்டாரு. I'm dead to the law. Now I can marry. மரிக்காம இருந்தா முடியாது. அவர் I'm dead to the law. So அதனால நான் இப்போ கிறிஸ்துவுடனே என்ன பண்ண முடியும்? திருமணம் செய்ய முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுடனே திருமணம் செய்யறதுக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை கட்டிப்பிடித்து அதுதான் கிறிஸ்து என்று சொல்லி அந்த பிரமாணத்தில் குடுங்கி இருக்கிறாங்க. ஸ்லேவ்ஸ், அடிமைகளாயிருக்கிறார்கள். கிறிஸ்து என்ன சொல்றாரு? இன்னைக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டா? ஓகே, சில பேருக்கு பழக்கம் என்ன இருக்குது, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா சிலர் வந்து அவங்க 1 மணிக்கு தான் மத்தியானம் எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள ஆண்டவர் சார் பரவாயில்லப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். சரி, 1 மணிக்கு நீ எழுந்திருக்க, நீ காலையில் எழுந்திரிச்சு ஓகே, அட்லீஸ்ட் அடுத்து ஒரு நாள் முதல்ல நம்ம 2 பேரும் செய்யும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து 1 மணிக்கு கிடைக்க வேண்டியது 11 மணி ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஓகே. இன்னைக்கு நேற்று 1 மணி, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட? நம்ம 2 பேரும் சேர்ந்து அது செய்து 11 மணிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பரவாயில்ல, ஓகே. ஆனாலும் வரல. சரி, அடுத்த நாள் என்ன செய்யறோம்? அது 10 மணிக்கு, அடுத்த நாள் 9 மணிக்கு. கிறிஸ்து என்றதான அந்த அவருக்கு பூரணராகும் அளவுக்கும் அவர் நமக்குள்ளே செய்கிறவர். அவர் he that has actually started the work, கிரிய ஆரம்பித்தவர் கிறிஸ்து. அவர் அது முடிப்பார். என்னுடைய திறமை கிடையாது, கிறிஸ்துவனுடைய பலன் இது. நியாயப்பிரமாணம் 8 மணி தான், கிறிஸ்துவனுடைய பிரமாணம் 8 மணி, வித்தியாசம் கிடையாது. ஆனா இங்க என்ன நம்மளுக்கு கிடைத்திருக்குன்னு தெரியுமா? அவர் வந்து எனக்கு உதவி செய்கிறார். ஒரு சின்ன குழந்தை வந்து ஏபிசிடி எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏபிசிடி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது நல்லாவே வரல. எழுத எங்கேயோ கோணலா மலை ஏறுது, கையெழுத்து அப்படியே மலை ஏறுதுன்னு சொல்லு இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த எழுத்து அப்படியே எங்கேயோ போகுது. உடனே அப்பா என்ன செய்யறாருன்னா அப்பா வந்து கையை பிடிச்சு அழகா அந்த லைன்ல பி, வாவ், அந்த லெட்டர் வந்து கிளீனா இருக்குது, நீட்டா இருக்குது. ஆனா அந்த நான் தான் எழுதுவேன், நீ தான் செய்வேன்னா செய்ய, எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும்.
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது என்றால் அவங்க நியாயப்பிரமாணத்தை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. they married to the law. actually அவங்க they were married to the old person, old man. அது வந்து அவங்கள வந்து ஓல்டு மேனை ஆண்டவர் சாவடிச்சிட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் we are dead. எதுக்கும் தெரியுமா? 2 திருமணம் டெட் பண்ணிட்டு 3வது திருமணம் கிறிஸ்துவுடனே. வா, அதுக்கு தான் நம்ம தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலே எது சோலிஷ், எது ஸ்பிரிட், ஹியூமன் அண்ட் டிவைன், ஆவியையும் ஆத்மாவுக்குரியதும் ஆவிக்குரியதும் நம்ம பகுத்தறியணும். செய்தி கேட்கும் பொழுது கூட ஆவிக்குரிய செய்தியா இது சரி சோலிஷா பகுத்தறியக்கூடிய தன்மை தேவனுடைய வார்த்தை தான். இன்னைக்கு அநேக நாட் அகென்ஸ்ட் ஹீலிங் அந்த மாதிரி மிரக்கல்ஸ் எதுக்கும் நான் தப்பு கிடையாது, தப்பு நான் ஐம் ஃபார் இட். ஆனால் இன்னைக்கு அநேக இடங்களில் நடக்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு 10 பாட்டு பாடுவாங்க. பாட்டு வெரி குட், அவங்களுடைய அந்த உணர்ச்சி இமோஷனை ஹை ஆக்கி கொண்டு வந்துட்டு நவ் ரிலீஸ் த ஃபெய்த். ஆபிரகாம் அவருடைய ஃபெய்த் எங்கே இருந்தால் உள்ளயா? அவருக்குள்ளையா? தேவனுக்குள்ளே இருந்தது. எங்கே பார்க்க சொன்னார்? உனக்குள்ள ஃபெய்த் இருக்குதான் இல்ல, வெளியே அவருடைய சரீரத்தை அவர் எண்ணவே இல்லைங்க. he didn't even consider his own body. அவர் உள்ள பார்க்கிறதே இல்லை, அவர் வெளியே தேவனை பார்த்தார். அவரு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு. அவரை தான் நம்ம பார்க்கணும், அவர் தான் எல்லாம் செய்கிறது. அதுதான் வேத வசனத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. ஸோ அப்படி இமோஷனலி ஹை கொண்டு வந்து ரிலீஸ் த ஃபெய்த். அதுக்கு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வரும்போது எப்படியா இருக்கும்? அடுத்த கூட்டத்துக்கு எப்பதான் வரும்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் அடுத்த ஒவ்வொரு, ஏன்னா அவரோட லைஃப் வந்து அப்படியே அப் அண்ட் டவுன். கூட்டத்துக்கு போகும்போது உச்சகட்டத்தில் இருக்குது, அதுக்கு போன பிறகு சொல் அந்த பெலூனில் காற்று போன மாதிரி அப்படியே போயிடும். அப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது, சித்தமே கிடையாது. நம்மால தேவனிடத்தில் அந்த ஒரு நல்ல நிலைமையில் வர முடியலன்னா தேவன் சொல்லியிருப்பாரா? நீங்க வாழ முடியும் என்று சொல்லியிருப்பாரா? இல்லை. ஸோ எப்பொழுதுமே தேவனிடத்தில் தேவனோடு கூட நாம் நிலைத்திருந்தால், அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது எது ஆவிக்குரியது, எது சரீரத்துக்குரியது, எது சோலிஷ், எது ஸ்பிரிச்சுவல் என்று டிவைட் பண்ணக்கூடியதான பகுத்தறிவு தேவன் நம்ம இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பார்த்த உடனே அவரு இஸ் அ வெரி காட்லி பர்சன். என்னை பார்த்து ஓகே உதாரணத்தை வச்சுக்கோங்க, என்னை பார்த்து சொல்லுங்க இஸ் அ வெரி காட்லி. ஹவு கேன் யூ, எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? என்னை நீங்கள் பார்க்குறது வந்து சர்ச்சில் நான் வரும்பொழுது இந்த போட்டுட்டு இருந்த இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, இந்த காக்கி பேண்ட் இதெல்லாம் பார்த்து வெளியே உள்ளதான இந்த காரியத்தை பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்க்குறது, யூ நோ ஒன்லி 1% ஆஃப் மீ. ஒரே என்னை என்ன யூ டோன்ட் நோ ஹவ் ஐ டீல் வித் மை மணி, how I handle my finance, how I deal with my wife and my children. எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து பார்த்த உடனே இங்க வந்து நின்று நான் சர்ச்சில் என்னுடைய சிந்தனை என்னன்னு கூட தெரியும். ஓகே, இங்க நிற்கும் பொழுது வேத வசனத்தை நான் பேசுறதுனால இந்த சிந்தனைன்னு உங்களுக்கு தெரியுது. அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போன இதை விட்டு போன என்னோட சிந்தனை என்னன்னு தெரியாது. then you are coming and saying godly person சொன்னா இப்படி, அதெல்லாம் நான் என்ன செய்யணும்? எடுத்து குப்பத்தை டஸ்ட்பின் அங்கே பின்னாடி அதில் தான் போடணும். வெரி வெரி நம்ம வந்து உண்மையிலேயே எது சோலிஷ் எது ஸ்பிரிச்சுவல் என்று பகுத்தறியக்கூடியதான பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இருக்க வேண்டும் சொல்றது. ஸோ இந்த புஸ்தகம், இந்த எபிரேயரோட நிருபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. என்னுடைய சின்ன வேண்டுகோள் அது மட்டும்தான். சாரி, ஓகே. ஸோ மோசே, ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களை நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அவங்க தேவன் செஞ்சதான காரியங்கள் அவங்க எப்படி பகுத்தறிந்தாங்க. மோசையனுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் குப்பத்தொட்டில் போடணுன்றதுக்காக தான் மோசையை 40 வருஷம் தேவன் வனாந்தரத்தில் நடத்துறாரு. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு தெரியும்? He said, I'm not Egyptian enough to talk to the Pharaoh and I'm not a Jewish enough to talk to Israelites. இதுதான் அவனுடைய எக்ஸ்கியூஸ். யாருடைய? மோசையனுடைய எக்ஸ்கியூஸ்.
நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுறதுக்கு நான் ஒரு முழுசான இஸ்ரவேலனான்னு எனக்கே தெரியல. ஏன்னா வளர்ந்தது எல்லாம் நான் ஃபாரோவனுடைய கொட்டாரத்தில், அரண்மனையில். ஈஜிப்டினான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஃபாரோ கிட்ட போய் நான் முன்னாடி நான் இஸ்ரவேல், நீ என்ன ஈஜிப்டினான்னு ஏன்னா ஈஜிப்டினும் கிடையாது, நான் இஸ்ரவேல, நான் அதுவும் எனக்கு தெரியல. அந்த மாதிரி மோசே வந்து கேட்குறாரு. பரவாயில்ல, அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம யாராவது இருந்தா கூட, that is why you don't know who you are and God will, ஆண்டவர் வந்து உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை வந்து உங்களிடத்தில் பேச, நீ செய்ய வேண்டியது நான் அவனுக்கு தரேன். ஓகே, வெரி குட். அப்படியா, நான் சொல்றேன், நான் முதல்ல நீங்க நான் யாருன்னு தெரிய வேண்டும். அப்படி தேவன் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை வந்து 40 வருஷத்துக்கு வனாந்திரத்துக்கு பிறகு அனுப்புறாரு. பவுல் ரட்சிக்கப்பட்டோன்னு 14 வருஷம் அரேபியன் டெசர்ட், கெமாலியலினுடைய கையில் இருந்து கற்றுக்கொண்டதான எல்லா காரியமும் சோலிஷ். ஓகே, இட்ஸ் a very good thing, but சோலிஷ், ஆத்மாவுக்குரியது, ஆவிக்குரியதல்ல. அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரே என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார் அநேக காரியங்களை. அதுதான் நான் சொன்னது. ஸோ தேவனுடைய வார்த்தையானது, அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. வா, இயேசு கிறிஸ்து ஹீலிங் மீட்டிங் நடக்கும்போது எப்பயாவது சிஷ்யர்கள் வந்து 12 அப்போஸ்தலர் வந்து ஒரு 10 பாட்டு பாடுங்க அப்படி சொல்லியிருக்காரா? அப்படியே உச்சக்கட்டத்தில் கொண்டு வாங்க. அப்போஸ்தலர் எப்படியாவது அங்கே எங்கேயாவது இருக்கா? ஆதிம நூற்றாண்டில் ஆதிம சபை அந்த மாதிரி செஞ்ச இடத்துல ஏதாவது காரியங்கள் இருக்குதா? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனால தாங்க அவர் ஒரு மனிதனாக இருந்த அவரை நாம் பின்பற்ற முடியும். we can follow because he is a man, we can follow him. அவரை பின்பற்ற முடியும். அவர் ஒரு மனுஷன், அவர் தேவனாக இருந்துச்சுன்னா எப்படி பின்பற்ற முடியும்? அப்பா, நீங்க தேவனா கடவுளாக இருக்கிறீங்கன்னா நான் ஒரு மனுஷன், உன்னை பின்பற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அவர் ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அவரை நாம் பின்பற்ற முடியும். அதுதான் எபிரேயருடைய புஸ்தகம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. ஸோ அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த தேவனுக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், வேற யாருக்கும் கிடையாது. ஸோ அதனுடைய என்னுடைய அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க, இவங்க பேசாமல் இருந்தாங்க, கிடையவே கிடையாது. அவங்கள பிரீதிப்படுத்தவர்களா நம்ம, அவங்க வந்து நான் இப்படி பேசினேன் அவங்க என்ன, அதனால வந்து அவங்களை பிரீதிப்படுத்த வேண்டாம்னு அர்த்தமா? இல்லை, பிரீதிப்படுத்தணும். யூ ஷுட் ப்ளீஸ் யுவர் பாஸ். யூ நீட் டு லேர்ன் டு ப்ளீஸ் யுவர் பாஸ். இல்லைன்னா எப்படி உனக்கு சம்பள உயர்வு கொடுப்பாங்க? அந்த ப்ளீசிங் வேற, அது இருக்குது. யூனிட் அவரை வந்து அதனால வந்து வேற அர்த்தமான தேவனுடைய வசனத்துக்கு ஏற்பட்டமான ப்ளீசிங். கிறிஸ்து எப்படி பிதாவை பிரியப்படுத்தினாரோ அதே மாதிரி நம்மளும் ஒருவர் நம்ம வந்து அனுசரித்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்தினார். நம்மளுக்கு மேலே உள்ளவங்களே we should learn to please them. அதனால அவங்க எப்படி அந்த வேற அந்த மாதிரி அர்த்தத்தில் கிடையாது. பட் ஆனால் நிறைய பேருக்கு ஏன் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? அதுக்கு ஒரு காரணம், யூ டோன்ட் நோ ஹவ் டு ப்ளீஸ் யுவர் பாஸ். அவர் ஒரு 10 மணிக்கு அந்த ஒர்க் எனக்கு ஃபினிஷ் ஆக்கி நாளைக்கு 4 o'clock எனக்கு சப்மிட் பண்ண சொன்னா 3:59 நீங்க ரெடி பண்ணி போகணும். யூ ஆர் ப்ளீசிங் யுவர் பாஸ். தட் இஸ் வாட் அதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ நம்ம கண்ணில் முடிச்சோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் சத்தியமும் நிறைந்ததான வார்த்தைகள். ஆண்டவரே, அந்த வார்த்தையானது ஆண்டவரே ஜீவனும் வல்லமை உள்ளதான வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஆண்டவரே கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை தெரிக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள், every thoughts and every intentions of our heart, ஆண்டவரே உமக்கு தெரியும். அதுக்காக நன்றி.
உம்முடைய வார்த்தையின்படி உள்ளதான சிந்தனைகளாகி மாற்றும். கிறிஸ்துவனுடைய சிந்தனை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய சிந்தனையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தேவையா இருக்கிறது. நான் கிறிஸ்துவை போல நாங்கள் மாறிவிட வேண்டும் ஆண்டவரே. அது எங்களால் முடியும் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவரால் நடக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துணையினாலே நாங்கள் கிறிஸ்துவுடனே நாங்கள் எப்பொழுதுமே நடக்க முடியும் ஆண்டவர். அதுக்காக நன்றி. நம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.